ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளெண்டரில் HDRI எப்படி மேக் பண்ணுது அப்படின்னு. ஜஸ்ட் பிளெண்டர் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஷிஃப்டியே கொடுத்து ப்ளைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நம்பேட் 7 ப்ரெஸ் பண்ணுங்கள், டாப் வியூக்கு போகும், Ctrl+Alt+0 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா ஸ்னாப் ஆகும். எஸ் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ஸ்கேல் பண்ண வேண்டியது இருக்குது, ஏன்னா அங்கே இதாக இருக்குது பார்த்தீங்களா, எம்டி ஸ்பேஸாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு கேமராவை கவர் பண்ணுற மாதிரி எல்லா பக்கமும் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ஸில் எப்படி ஸ்கேல் பண்ணுறது அப்படின்னும் நீங்கள் பேசிக் டுட்டோரியல் பார்த்தா உங்களுக்கு தெரியும். லைட்டை டெலீட் பண்ணிடாதீங்க, அதுதான் ஈவில் நம்மளுக்கு லைட் சோர்ஸ் கொடுக்கும். ஜஸ்ட்டு நியூ விண்டோ ஸ்ப்ளிட் பண்ணுதேன் ஷேடர் எடிட்டருக்கு. ஏன்னா நம்ம HDRIக்கு வந்து இமேஜ் வேணும், அதனால் இமேஜ் டெக்ஸ்சர் அப்ளை பண்ண போகிறோம். அந்த இமேஜ் வந்து ஜேபிஜியாக தான் இருக்கணும். உங்களோட ஜேபிஜி இமேஜ் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஸ்பேஸ் இமேஜ் அதே மாதிரி நிறைய இமேஜ் எங்கள் வெப்சைட்டில் இருக்குது, blendertamil.xyz. ஜஸ்ட் லோட் த URL. ஓகே, நான் ஒரு எம்டி ஷேடர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் நோட் பிரிங்கிள்ஸ் ஆட் ஆன் வச்சுருந்தீங்க அப்படின்னா Ctrl+T கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, அல்லது Shift+A கொடுத்து இமேஜ் டெக்ஸ்சர் டைப் பண்ணிங்கன்னா வரும். ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய கலரே இதில் இருக்கக்கூடிய கலரையும் பேஸ் கலரே லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே தான் நீங்கள் எங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணது இல்லை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டீநாய்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அதனால் நான் ஜஸ்ட் இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் 2 சாம்பிள்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வியூ போர்ட் வந்து நீங்கள் குட்டிகள்லாம் கீழே வியூ போர்ட் டீநாய்ஸிங் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் 32 வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஹை பர்ஃபார்மிங் கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஒரு சாம்பிள் பிளாக் ஹோல் இமேஜ். இந்த இமேஜும் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அல்லது எங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கம்பாசிட்டிங் டேப்புக்கு போங்க. இங்கே போய் நம்ம டீநாய்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது டீநாய்ஸ் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னால எங்களுக்கு வரும். ஜஸ்ட் அதில் பிக்அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளெண்டர் 2.83 வச்சுருந்தீங்கன்னா நல்லது. இந்த மாதிரி ஆட்-ஆன்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், இது வந்து ஒரு ஆட்-ஆன், இது வெளியே இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் பிளெண்டர் 2.83 வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணது தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், அதில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம எப்படி வச்ச பிறகு ஜஸ்ட் லே அவுட்டுக்கு போய்க்கிடுவோம். ஓகே, லே அவுட்டில் போயிட்டு இப்போ நம்ம வந்து ரெண்டரிங் டைம், அதனால் நான் மற்ற ரெண்டரிங் செட்டிங்ஸ்லாம் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸுக்கு போங்க. அதில் பிக்சல் சைஸ் தான் நம்ம இங்கே வைக்க வேண்டியது. பிக்சல் சைஸ் எப்படின்னா என்னது அப்படின்னா உங்களோட இமேஜ் எப்படி இருக்கணும். 4Kவாக இருந்தால் எக்ஸ்ட்ராடினரி இமேஜ், 1K வந்து நம்ம நார்மலாக எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரூமிங் டெக்ஸ்சர், உட் டெக்ஸ்சர், அந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு தான் 1K யூஸ் பண்ணுவோம். 2K வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இது அயன் அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். 4K அல்ட்ரா HD அப்படிம்பாங்க, அது மாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் லோ பர்ஃபார்மிங் கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த HDRI உங்களுக்கு ரெண்டர் பண்ண முடியாது, கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும். அதனால் மற்ற பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இன்டெல் i3 ஸ்டாண்டர்ட் கம்பெனி, டெல், லெனோவோ, HP அந்த மாதிரி கம்பெனி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணலாம். அதாவது 3K வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நான் வந்து டெல் வச்சுருக்கேன், என்னோடய இதுபடி நான் வந்து 3K வரைக்கும் வச்சுருக்கோம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஃபோல்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே போயிட்டு ட்ரான்ஸ் HDRI செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு HDRI ஃபார்மெட்டில் இமேஜை வெளியே கொண்டு வரும். ஓகே, டுட்டோரியல் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ரெண்டர் த இமேஜ், ஜஸ்ட் ரெண்டர் போய்ட்டு ரெண்டர் த இமேஜ் கொடுங்க, அல்லது F12 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டர் ஆயிரும். இப்போ நம்ம ரெண்டர் பண்ண HDRIயை நான் செஞ்சு பார்க்கேன். ஓகே, அந்த நோட்பேட் ஃபைல் காமிச்சேன், அதோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எங்கள் வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதையும் நீங்கள் போய் பார்த்து வாசிச்சுக்கலாம். ஓகே, அது இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டுட்டோரியல் பார்க்குறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஏன்னா நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம சூப்பரான பிளாக் ஹோல் HDRI செஞ்சிட்டோம். ஓகே, தவறாமல் பிளெண்டர் 2.83 இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பிளெண்டர் 2.83 சந்திப்போம். டேக் கேர்.